ஒரு செய்தி உங்களுக்கு திணிக்கிறோம் என்று எடுக்காது. நம்ம சொல்லிட்டோம். தக்பீர் கட்டிட்டு வஜ்ஜகத்தை சொல்லும்போது இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய எல்லாமே அல்லாஹுக்காகத்தான். இந்த உலகத்தில் நான் சொற்ப காலம் வாழப்போகிறேன். இந்த சொற்ப காலத்திலும் அல்லாஹ்க்கு பொருத்தமாக நான் வாழ வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொருளாதாரத்தை தேடுவோம். எவ்வளவும் தேடலாம். கோடீஸ்வரன் அதுக்கு மேலே இப்போ இன்றைக்கு அலான் மாஸ்க்ன்றோம்னா அந்த இடத்துல நம்ம நிற்போம். பிரச்சனை இல்லை, தேடலாம். ஆனால் ஹலாலாக தேட வேண்டும். ஹலாலாக பொருளாதாரம் தேட வேண்டும். ஹராமான முறையில் பொருளாதாரத்தை தேடி விடாதீர்கள். அதிலேயும் குறிப்பாக நுணுக்கமாக நம்முடைய பொருளாதாரத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு குலாம் இருந்தார், ஒரு சர்வன்ட் இருந்தார். அவர் ஒரு உணவு கொண்டு வந்து கொடுத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு உணவு கொண்டு வந்து கொடுத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிடிச்ச உணவு மாஷா அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்த உடனே விரும்பி சாப்பிட ஆரம்பித்தார்கள். அப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது இந்த குலாம் கேட்கிறார், அபூபக்கரே இந்த உணவு எப்படி வந்தேன்னு தெரியுமா என்று சொல்லிட்டு அந்த உணவு வந்த கதையை சொல்கிறார். நான் ஜாஹிலிய காலத்தில் இருக்கும்போது, இஸ்லாத்துக்கு முந்தின காலத்தில் மக்காவில் இருக்கும்போது ஒருவர் என்னிடம் ஜோசியம் கேட்டார், சோதிடம். ஆனால் எனக்கு இந்த சோதிடம் சொல்கிறதுக்கு ஜோசியம் சொல்கிறதுக்கு அறிவு இருக்கல. ஆனால் சும்மா பிடிச்சி விட்டு அடித்தேன். அப்போ அந்த காலத்தில் ஜோசியம் சொன்னால் அதற்கு கூலி தருவார்கள். இந்த மனுஷன் என்னிட்ட ஜோசியம் கேட்டார், ஆனால் கூலி தரல, போயிட்டார். இன்று அவரை சந்தித்தேன் நான். அவர் அந்த காசை கொடுத்தார், எடுத்துட்டு வந்து அதுக்குத்தான் இந்த உணவை வாங்கினேன். இதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு என்ன பிரச்சனை இருக்கா? மார்க்க அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ நான் ஹராமான ஒரு தொழில் செய்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் என்னில் டிபெண்டன்ட், தங்கி இருக்கிற பிள்ளைகள். இப்போ நான் ஹராமான தொழில் செய்கிறேன் என்பதற்காக என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடாது என்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் சின்னவர்கள், அவர்கள் தனியாக தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஆற்றல் இல்லை. எனவே அவர்கள் என்னுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தினால் அவர்கள் குற்றவாளிகள் கிடையாது. நான் ஒரு எலக்ட்ரிஷியன். இவர் வீட்டை என்னை கூப்பிடுகிறார் ஒரு வேலைக்காக வேண்டி. ஆனால் அவர தொழிலே, சும்மா உதாரணத்தை சொல்கிறேன், வட்டி. இப்போ நான் எலக்ட்ரிக் வேலையை முடிச்சுட்டு சொல்ல என் அமௌண்ட் 200 ரியால் அவர் தந்துட்டார். எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஹலால் அந்த 200 ரியால். இதே போல தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அது ஹலால். ஆனால் அவர்கள் இந்த தத்துவத்தை சரியாக புரிந்திருந்தார்கள். என்னுடைய உடம்பில் ஒரு கவளம் உணவு நுழைந்தாலும் ஹலாலாகத்தான் நுழைய வேண்டும் என்கிற பாலிசி அவர்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் புரிந்து கொண்ட அந்த உண்மை அவர்களை இயக்கியது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் இருந்ததை தூக்கி எறிந்தார்கள், வாயில் இருந்ததை துப்பினார்கள், தன்னுடைய விரல்களை வாய்க்குள் போட்டு வாந்தி எடுத்தார்கள். மேக்சிமம் வாந்தி எடுத்து விட்டு தன்னுடைய 2 கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னால் முடியுமானவரை வாந்தி எடுத்து விட்டேன். என்னுடைய சக்திக்கு மீறி என்னுடைய உடம்பில் கலந்தது, என்னுடைய இரத்தத்தில் கலந்தது. இதற்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்றார். இன்றைக்கு நம்ம எப்படி வாந்தி எடுக்கிறது? எத்தனை ஏமாற்று தொழில்! சுப்ஹானல்லாஹ். சின்ன கள்ளன் நம்முடைய சமூகத்தில் ஒரு 10 ரூபா திருடிட்டான் என்றால், ஒரு கோழியை திருடி விட்டான் என்றால், ஒரு வாழைப்பழத்தை திருடினால் அவன் டேமேஜ். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் திருடினால் விஐபி, மஸ்ஜிதில் சீஃப் கெஸ்ட், ஊர் நிகழ்ச்சிகளில் அவன்தான் பிரதம அதிதி. எப்படி நிலைமை மாறிட்டு இருப்பாரு? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்இகாசுல் உமூர் மின் அலாமாத்திஸ் ஸாஅ. நிலைமைகள் தலைகீழாக மாறுவது மறுமை நாளின் அடையாளம் என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை, பொருளாதார விஷயத்தில் மிக பேணுதல் தேவை.
அதுலேயும் இப்போ ட்ரெண்ட் என்னென்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ், பிஸ்னஸ் அப்படி ஃபுல்லாக பிஸ்னஸ் உலகமாகவே மாறிச்சு. பிஸ்னஸ் தெரியும் முதல் இல்லை. இப்போ யார் தேவை? இன்வெஸ்டர்ஸ் தேவை. பொய்யை சொல்லி சொல்லி இன்வெஸ்டர்களை எடுத்து அந்த இன்வெஸ்டர்களை ஏமாற்றுவது என்பது இப்போது ஒரு கைவந்த கலையாக மாறியிருக்கிறது பெரும்பாலானவர்கள். அதனால் அப்பாவி மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட அட்வைஸ், இது ஃபத்துவா இல்லை. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்று போகக்குள்ள 1000 தடவை யோசித்து தயவு செய்து சரியான எக்ரிமெண்ட்டுகள் எழுதி தேவையான ஆவணங்களை சட்ட ரீதியாக உருவாக்கி போட்டு போங்க. இல்லைன்றால் இப்போ நம்ம மாதம் மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு தொகையை சேர்த்து எடுக்கிறோம். நமக்கும் என்ன ஆசைன்னா இந்த காலத்துக்கு வாழும். எனவே வார இன்கம் போதாது, அல்லது நாட்டில் வெளிநாட்டில் மிச்ச நாளைக்கு இருக்க முடியாது, நமக்கு ஊருக்கு போகணும். எனவே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூட் கிடைக்குது என்றால் நம்ம அதை பயன்படுத்த நினைக்கிறோம். ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுகிறவர்களுடைய எண்ணங்கள் தூய்மை இல்லை. நான் சும்மா அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்த நிறைய பேர் இன்று தலைமறைவாகி இருக்கிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். அவர்களால் மேக்சிமம் என்ன பாவங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறார்கள். இவர்கிட்ட வாங்கி அவருக்கு ப்ராஃபிட் கொடுக்கிறது, அவர்கிட்ட வாங்கி இவருக்கு ப்ராஃபிட் கொடுக்கிறது, இப்படி 100 பேரை ஷேர் ஹோல்டரை ஆக்கி போட்டு கடைசியில் அப்ஸ்கொண்ட் ஆகிறது. தலைமறைவு. மிக கவனமாக இருங்கள். இது ஒரு விழிப்புணர்வுக்காக நான் சொல்லக்கூடிய செய்தி. நம்ம நினைப்போம் இவரா, சில நேரம் முபாரக் மதனி கூட வந்து உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கலாம். எல்லாரும் அப்படி நினைக்கிறோம். முபாரக் மதனின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இவர் மாஷா அல்லாஹ் நல்லா பயன் பண்ணுவார், நல்ல நம்பகமானவர். கடைசியில் அவர் இன்னும் ஒருவர்கிட்ட ஏமாறுவார். ஏமாந்து அவ்வளவும் கேள்விப்படுறோம். முக்கியமான தாயிகள் சிலர் கூட இப்படி போய் ஏமாந்து அவரை நம்பி கொடுத்தார்கள், கடைசியில் அவரை டேமேஜ் பண்ணுவார். இதில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பேரில் மக்களை ஏமாற்ற நினைக்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மனச்சாட்சி இருக்கும். நான் பேசும்போது சிலருக்கு இந்த இடத்தில் இருந்தாலும் படும், அல்லது சோஷியல் மீடியாக்களில் கேட்கும்போது மனசுக்கு படும். ஒரு கேவலம், பிச்சை எடுங்க. இதை விட லேசி பிச்சை எடுக்கலாம். பள்ளிக்கு முன்னால் நான் வேதனையோடு இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். ஏனென்றால் நம்முடைய சில சகோதரர்கள் அப்படி கேவலமாக நடந்திருக்கிறார்கள். அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட்டுகள் அல்ல, கோடிக்கணக்கான அமௌண்ட்டுகள். நீங்கள் இப்படி மக்களை ஏமாற்றி அவர்களுடைய பணங்களை பறித்தெடுப்பதை விட பள்ளிவாசலுக்கு முன்னால் வெள்ளை விரித்து நீங்கள் தேவையான முகத்தை மறைச்சு கொள்ளுங்க. கண்ணியமாக இருக்கும். அது உங்களை நரகத்துக்கு கொண்டு போகாது. உங்களோட பிள்ளைக்கு வெக்கம் இல்லையா? இப்படி காசு உழைத்து உங்களுடைய பிள்ளைக்கு பால்மா வாங்கி கொடுக்கிறீர்களே, இப்படி சம்பாதித்து உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் மருந்து வாங்கி கொடுக்கிறீர்களே, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுக்கிறீர்களே, கொஞ்சமேனும் கூச்சம் வெட்கம் இல்லையா என்பதை அப்படிப்பட்டவர்கள் யோசிக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஸ்டைல் இருக்கு. ஹராமான சம்பாத்தியத்திற்கான ஸ்டைல் கடன் வாங்கிறது, கடன் கேட்கிறது. இது சிலருக்கு ஒரு கலை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கடன் என்பது ஒரு பெரிய விஷயம். கடனில் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள். அடிக்கடி தேடுவார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் தலஇத் தைன். கடன் தொல்லையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். கடனுக்குள்ளே போயிடப்படாது. இந்த உலகத்தில் பெரிய ஒரு இபாதத் என்று சொன்னால், ஒருவர் ஒரு இஸ்லாமிய அரசுக்கு கீழ் இருந்து அந்த ஆட்சியாளருடைய தலைமையில் ஜிஹாதுக்கு போகிறது, ஜிஹாதுக்கு போய் ஷஹீத் ஆகிறது. அதை விட ஒரு பெரிய பாக்கியம் உலகத்தில் இல்லை. ஒருவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அவருடைய உடம்பிலிருந்து ஒரு சொட்டு இரத்தம் தெரிக்கிற போது அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். ஆனால் கடனை தவிர. கடன் பெரிய சுமை. கடன் லேஸ் இல்லை. இந்த கடனோடு ஒருவர் மௌத்தானால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு எவ்வளவு இரக்கம் உள்ளவர்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்றான், பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம்.
அப்படியான இரக்கம் கருணை உள்ள காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்தை கொண்டு வந்து வைத்தவுடன் வந்து கேட்பாங்க. ஆரம்பத்தில் மதீனாவில் இவர் யாருக்காவது கடன் தர வேண்டியிருக்கான்னு கேட்பாங்க. ஆம், இவர் தர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அதை பொறுப்பெடுக்கிறதுக்கு யாரும் இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இல்லை என்றால் அஸ்ஸலாமு அலைக்கும், நான் போய் வாரேன், நீங்கள் யாராவது தொழுவீங்கன்னு சொல்லுவாங்க. தொழுவிக்க மாட்டாங்க. பிறகு இஸ்லாமிய அரசுக்கு வருமான வழிகள் கூடிய பிறகு யாரும் பொறுப்பெடுக்காத பட்சத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பெடுப்பார்கள். நான் அந்த கடனுக்கு நான் பொறுப்பு வேண்டும், அதுக்கு பிறகு தான் தொழுவிப்பார்கள். இந்த கடன் கடைசி வரைக்கும் கூடவே இருக்கும். மறுமை வரைக்கும் வரக்கூடிய ஒரு சுமை என்றால் கடன் சுமை தான். அப்ப இந்த கடனை ஒரு முஸ்லிம் விரும்பக்கூடாது. என்னத்துக்கு கடன் வாங்குறோம் தெரியுமாப்பா? சரி, நம்மளோட உயிரை காப்பாற்றுறதுக்கு கடன் வாங்குறோம், அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை. பிள்ளைகளுடைய பேசிக் தேவைக்காக கடன் வாங்குறோம், பிரச்சனை இல்லை. கல்யாணத்துக்கு கடன், இருக்கிற பைக்கை மாத்துறதுக்கு கடன், பெருநாளைக்கு உடுப்பு வாங்க கடன், திருப்பி கொடுக்க வழி இருந்து கேட்டால் ஒரு அளவு அதுவும் பரவாயில்லை. கடன் வாங்கும் போது அன்புள்ள சகோதர சகோதரிகள் நல்லா புரியுங்க இந்த ஹதீஸை. கடன் வாங்கும் போது திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு ஒருவர் கடன் வாங்கினால் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வார். ஹதீஸ். யார் ஒருவர் கடன் வாங்குகிற போது திருப்பி கொடுக்கிற எண்ணம் இல்லாமல் வாங்குகிறாரோ, திருப்பி கொடுக்கிற எண்ணம் இல்லாமல் வாங்குகிறாரோ, அல்லாஹ் அவருக்கு உதவி செய்ய மாட்டான். அவரை கடன் அவருக்கு அடைக்க இல்லாமலே போய்விடும். அப்போ இந்த கடன் வாங்கி வாழ்கிறது இது ஒரு ஸ்டைல். இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் கடைசிலாம் தெரிய வரும், கண்ணியமாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் அல்லாஹ் பயப்படணுன்றதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். சில நேரம் அது பொருத்தமோ இல்லையன்னு தெரியல. இப்போ கடைசியில் தான் தெரியும். இவர் சொல்லுவார், நான் ஒரு கட்டத்தில் சொல்லுவேன், இப்படி ஒரு ஆள் கால் பண்ணி கடன் கேட்டாருண்டு. உங்கள்கிட்டையும் கேட்டாரான்னு சொல்லுவார். அப்புறம் மற்றவர் சொல்லுவார், உங்கள்கிட்டையும் கேட்டாரான்னு. பார்த்தா ஒரு 50 பேர் இப்படி கடன் கொடுத்துருப்போம். யார்கிட்டையும் சொல்லாதீங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை, எனக்கு யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியலை, எனவே உங்கள்கிட்ட மட்டும் நான் நினைக்கி வேறு யாருன்றே தெரியலை, அதனால் உங்கள்கிட்ட கேட்குறேன், தயவுசெய்து இந்த மானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது, நான் தந்துடுவேன், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்றே 50 பேர்கிட்ட கடன் வாங்குவார். இதெல்லாம் ஒரு பொழப்பு, ஒரு வாழ்க்கை. இப்படி வாழ்ந்து இப்படி சுவர்க்கம் போகிற இப்படி முஸ்லீமாக வாழ்கிற. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பொருளாதாரம் வாழ்க்கைக்கு தேவை, அதில் மாற்று கருத்தில்லை. வாழ்க்கையின் அடிப்படை பொருளாதாரம் என்று அல்லாஹ் சொன்னதுக்கு மேலே நான் ஆகிவானோ மேலாது, நீங்கள் கருத்து சொல்லவோ மேலாது. பொருளாதாரத்தை தேடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட பிறகு நான் தேடாமல் இருப்பேன் என்று சொல்ல முடியாது. பொருளாதாரத்தை தேடணும். இந்த பொருளாதாரத்தை எவ்வளவு தேட வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரன் லிமிட் பண்ணாத காரணத்தினால் நாமும் அல்லாஹ்வோட உதவியை கொண்டு நல்லா தேடுவோம் இன்ஷா அல்லாஹ். அபூபக்கர் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவைப் போல, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவைப் போல, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவைப் போல நிறைய தேடுவோம். நல்லா நம்மளும் அனுபவிப்போம். ஹலாலான முறையில் சதக்கா கொடுப்போம், சமூகத்துக்கும் நிறைய செய்வோம், குடும்பத்துக்கு இரத்த உறவுகளுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவோம், தேடுவோம். ஆனால் தேடும்போது என்னுடைய பொருளாதாரத்தில் ஹராம் வந்து விடக்கூடாது. இதில் தெளிவாக இருந்து கொள்வோம். இந்த ஹராமில் உண்டு தான் ஜக்காத்து கொடுக்காமல் அந்த காசை வச்சுக்கிறோம். அது மற்றவங்களுக்குரிய காசு. ஒரு கோடி ரூபாய் காசு இருக்கின்ற அதில் 2.5 லட்சம் ரூபா, 2.5 லட்சம் மத்தாக்கல்ல காசு, அதை திண்டா ஹராம். ரைட். எனவே ஜக்காத் நான் தான் உழைச்சேன், ஹலாலாக தான் உழைச்சேன். ஆனால் 2.5 லட்சம் ரூபாவை உரியவர்களுக்கு கொடுக்காம அதையும் சேர்த்து தின்றேன், ஹராம் தின்றேன். நிறைய விஷயங்கள் இந்த ஹராமுக்குள்ளே இருக்கிறது. வியாபாரத்தை எடுத்துக்கிட்டால் லட்சக்கணக்கான கேள்விகள் இப்போ வரும். இது ஹலாலா, இது ஹராமான். உலமாக்களை சந்திங்க, படிங்க. ஏன்னா எனக்கு தேவை நான் கபருக்குள்ளே போய் நிம்மதியாக தூங்கணும். நீங்கள் 1000 சொல்லலாம், உங்களோட பார்வையில் நான் கெட்டவனாக இருக்கலாம், இருந்துட்டு போவேன், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் சுவர்க்கம் தர போகிறதும் இல்லை, நீங்கள் நரகம் தர போகிறதும் இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் வந்து நிற்க போகிறதும் இல்லை. இதுதான் உங்களுக்கு.
என்ன உதாரணம் சொல்கிறேன் என்றால் உங்களோட நிலைமையுமே தான். 1000 மாவன் அவன் பேசிட்டு போட்டும், என்ன மகளில் கல்யாணத்தை நடத்துகிறேன், மௌலவி கஞ்சத்தனமாக கல்யாணம் நடத்திட்டாருன்னு சொல்லிட்டு போட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் சும்மா ஏன் வட்டிக்கு கடன் வாங்கணும், தேவையில்லாமல் ஏன் செலவழிக்கணும், என்கிட்ட இருக்கிறத கொண்டு இந்த பிள்ளைக்கு நான் கல்யாணத்தை முடிச்சுட்டு போவேன். இந்த பொலிசியோடு நாம் அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ்ந்தால் அல்ஹம்துலில்லாஹ் ராஹத்தாக மூத்தாகலாம். மறுமையில் கேள்வி கணக்கும் போது உன்னுடைய பொருளாதாரம் எப்படி வந்தது எப்படி போனது என்று கேட்கிற போது அழகாக பதில் சொல்லலாம். அப்படி இல்லாமல் இந்த குளோபலைசேஷன், இந்த நுகர்வோர் கலாச்சாரம், இந்த மற்ற என்னது அவன் இவன் அவனை திருப்திப்படுத்துகிற இவனை ஒய்ஃபுக்கு என்னென்ற ஆசை, நம்மளோட மகளில் முதல் கல்யாணம் இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. நம்மளோட வீட்டில் நடக்கிற முதலாவது கல்யாணம் திரும்ப வருமா, ஒரு தடவை தானே, எனவே நம்ம அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் என்று மண்டையை போட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் கடன் அடைக்க வழி இல்லாமல் திரும்ப திரும்ப பொய் சொல்லி கடனுக்கு மேலே கடன் கூடி இந்த லெவல் நமக்கு வேண்டாம். நல்லா சம்பாதிப்போம், இன்ஷா அல்லாஹ் சம்பாதிப்பதை ஹலாலாக சம்பாதிப்போம், அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் சம்பாதித்தவற்றை செலவு செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.